Hi friends, this video is sponsored by BuyMote. BuyMoteல உங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நீங்கள் குறைவான விலையில் வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்பிங் ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பொருளும் டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் கிடைக்கிது. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் இணைப்பு கல்லூரிகள் அதற்கான அங்கீகாரத்தை நீட்டிப்பு செய்வதற்கும் புதிதாக அங்கீகாரம் பெறுவதற்கும் அப்ளிகேஷன் மானிட்டரிங் சிஸ்டம் என்ற ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. வருகிற ஜனவரி 31 விண்ணப்பிக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் வரும் இணைப்பு கல்லூரிகள் அதற்கான அங்கீகாரத்தை நீட்டிப்பு செய்வதற்கும் புதிதாக அங்கீகாரம் பெறுவதற்கும் அப்ளிகேஷன் மானிட்டரிங் சிஸ்டம் என்ற ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ள நிலையில் அது பற்றி இணைப்பு கல்லூரிகள் தலைவர்கள் முதல்வர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் கூறுகையில், ஆன்லைன் விவரங்களை அண்ணா பல்கலைக்கழகத்தின் call1.annauniversity.edu என்ற இணையதள பக்கத்தில் சென்று அந்தந்த கல்லூரிகள் சமர்ப்பிக்க வேண்டும். ஆதாருடன் பயோமெட்ரிக் சாதனங்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர் விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலும் ஆசிரியர்களின் செல்போன் எண் தொடர்பான முகவரிகள் சமர்ப்பிக்கப்பட்டதை உறுதி செய்ய வேண்டும். கல்லூரிகளில் உள்ள அனைத்து நிரந்தர இணைப்பு படிப்புகளின் விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும். அது ஆய்வின் போது சரிபார்க்கப்படும். ஆசிரியர் தகுதிகள், அனுபவம், ஊதியம் அளவு மற்றும் பணியாளர் விகிதம் போன்ற விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு இருக்க வேண்டும். அனைத்து ஆசிரியர்களுக்கும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சிலின் அடையாள அட்டை கட்டாயம் ஆகும். இது தவிர என்ஜினியரிங், தொழில்நுட்பம், கட்டிடக்கலை மற்றும் மேலாண்மை படிப்புகளில் NRI தரவரிசை எண் சான்றிதழ்கள், முந்தைய 3 ஆண்டுகளுக்கான வருடாந்திர செலவு விவரங்கள், கட்டிடக்கலை மற்றும் 2 ஆண்டு ME, MTech, MBA, MCA, MArch, 5 ஆண்டு BE, BTech படிப்புகளில் மாணவர்களின் விவரங்களை ஆகியவற்றை பதிவேற்ற வேண்டும். அனைத்து ஆன்லைன் விவரங்களையும் சமர்ப்பித்த பிறகு அதனை நகலாக எடுத்து பராமரிக்க வேண்டும். பல்கலைக்கழகம் கேட்கும் பொழுதெல்லாம் அதை கொடுக்கும் வகையில் தயாராக வைத்திருக்க வேண்டும். ஆன்லைன் விவரங்களை சமர்ப்பிக்க வருகிற 31 கடைசி நாளாகும். அதன் பிறகு தாமத கட்டணம் அடுத்த மாதம் பிப்ரவரி 7 50,000 அபராதமாக செலுத்தி சமர்ப்பிக்கலாம். இதற்குள் ஆன்லைன் விவரங்களை சமர்ப்பிக்காத கல்லூரிகள் 2025-26 கல்வியாண்டுகளுக்கான இணைப்பு அதிகாரத்துக்கு பரிசீலிக்கப்படாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆன்லைனில் பதிவு செய்கிற அந்த ஒரு காரியங்களை பார்த்தோம். அதோட கடைசி டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 31 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எல்லா இணைப்பு கல்லூரிகளும் அதில் வந்து பதிவு செய்யணும்னு போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.